சாந்தரகம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். எல்லாம் வல்ல ஐயனுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு நமது ஐயனுடைய இந்த வருடாந்த மகர விழாவானது இம்முறை வருகின்ற 16ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 1ஆம் தேதியிலன்று இந்த மாலை அணிகின்ற நிகழ்வானது இங்கே சிறப்புற நடைபெறுவதற்கு எம்பெருமானுடைய திருவருள் கைகூடி இருக்கின்றது. அந்த வகையிலே நவம்பர் மாதம் 15ஆம் தேதி இங்கு பின்னே மாலை நிகழ்வாக இங்கு பூஜை வழிபாடுகள் நிறைவு பெற்று அன்று வனதேவதைகளுக்குரிய பூஜைகள் எல்லாம் நிறைவு பெற்று மறுநாள் காலை 16ஆம் தேதி நவம்பர் மாதம் 16ஆம் தேதி கார்த்திகை 1ஆம் தேதியிலன்று காலை இங்கு கணபதி ஹோமம், சாஸ்தா ஹோமம் என்பவை நடைபெற்று அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று இங்கு மாலை அணிகின்ற நிகழ்வுகள் சிறப்புற நிகழ்வதற்கு எம்பெருமானுடைய திருவருள் கைகூடியிருக்கின்றது. ஆகவே இந்த மாலை அணிகின்ற நிகழ்வுகளிலே இந்த கிராமத்தை சேர்ந்த பக்தர்கள், வழியிடங்களிலே இருந்து வருகின்ற பக்தர்கள் இங்கு வருகை தந்து எம்பெருமானுடைய இந்த திருவருட் சக்திகளினை பெற்றுயுமாறு வேண்டுகின்றோம். அதேவேளை எமது இந்த ஐயப்பனுடைய ஆலயமானது இந்தியாவிலே இருக்கின்ற சபரிமலையிலே நடைபெறுகின்ற பூஜை வழிபாடுகளுக்கு ஒப்பான கிரியைகள் இங்கே நடைபெற்று வருகின்றது. இங்கே இருமுடி கட்டி நெய்யபிஷேகம் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் எல்லாம் இங்கே நடைபெறுகின்றது. கடந்த வருடம் இங்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து அவர்களுடைய நேர்த்திகளினை இங்கு நிறைவேற்றி இருந்தார்கள். அதே வேளையிலே இங்கு பலியிடங்களிலே இருந்து வருகை தருகின்ற பக்தர்களுக்கு, சுவாமிமார்களுக்கு இங்கே தங்கி நின்று வழிபாடுகளை மேற்கொள்வதற்குரிய சகல ஏற்பாடுகளையும் இந்த ஆலயத்தினுடைய தர்மகர்த்தாக்கள் இங்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே பலியிடங்களிலே இருந்து வருகை தருகின்ற சுவாமிமார்கள் இங்கு தங்கி நின்று ஐயனுடைய வழிபாடுகளிலே பங்கு பெற்றுவதற்குரிய சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே பலியிடங்களில் இருக்கின்றவர்கள் இங்கு வந்து நின்று இந்த வழிபாடுகளை சிறப்புற மேற்கொள்ளலாம். அதே வேளையிலே இந்த ஆலயமானது சைவ சித்தாந்த மரபுகளுக்கு அமைவாக இங்கு வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றது. ஆலயத்தினுடைய விதிமுறைகள், கட்டுப்பாடுகள், கொள்கைகளுக்கு அமைவாக இங்கு சுவாமிமார்கள் அவர்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்ள முடியும். அதே வேளையிலே இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியில் இருந்து இங்கு மாலை பின்னேரம் சரியாக 5 மணிக்கு இங்கு பஜனை வழிபாடுகள் ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து சரியாக மாலை 7 மணிக்கு இங்கு மூலமூர்த்திக்கு பூஜை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து இங்கு வசந்த மண்டபத்திலே இருக்கின்ற ஐயனுக்கு விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்று எம்பெருமான் இங்கு வீதி உலா வருகின்ற திருக்காட்சி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து இங்கு எம்பெருமானுக்கு இருக்கின்ற அந்த விசேட படிகளிலே அந்த 18 படிகளுக்குரிய பூஜை வழிபாடுகள் நடைபெறும். ஆகவே இந்த வழிபாடுகளிலே அனைவரும் வந்து பங்கு பற்றி ஐயனுடைய பக்தர்கள் எல்லாம் இங்கு வருகை தந்து ஐயனுடைய வழிபாடுகளிலே பங்கு பற்றி ஐயனுடைய பஜனை பாடல்களிலே பங்கு பற்றி இறைவருடைய அந்த திருவருட் சக்திகளினை பெற்றுயுமாறு வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம்.